ஒரு பிற சமயவர் நமக்கு தரக்கூடிய சர்டிபிகேட், இந்த உம்மத்துக்கு தரக்கூடிய சர்டிபிகேட் என்பது என்னை சார்ந்திருக்கிற தொப்புள் கூடிய உறவுகள் என்னை சரியாக புரிய வேண்டும். அவன் வாயால சொல்லக்கூடாது, பாய்ட்ட இனிமே வியாபாரம் பண்ண மண்ணா பேருன்னு சொல்லிடக்கூடாது. அவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி சில நடவடிக்கைகளை பார்க்கிறோமா இல்லையா? எழுத்து விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வியாபார நடைமுறைகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர சரியாக வியாபாரம் செய்து, சரியாக முறையாக கணக்கு வைத்து, சரியாக எழுதி வைத்து, சுன்னா அடிப்படையில் தெளிவுபடுத்தப்பட்ட அற்புதமான மார்க்கம் இந்த மார்க்கம். குரானிலே மிகப்பெரிய வசனம் எந்த வசனம்? கடனை பத்தி வசனம் தான். இப்படிதான் இல்லையா? இருக்கிற குரான்ல, நம்ம குரான்ல மிக நீளமான வசனம் எதை பத்தி? எதை பத்தி? கடன் வாங்குறத பத்தி நல்ல பெரிய வசனமா சொல்றான். எழுதப்பட வேண்டும், சாட்சிகள் இருக்க வேண்டும், அதற்கான முறைகள் இருக்க வேண்டும், எல்லாம் சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தில் பொருளாதாரத்தினுடைய மோசடி, வியாபாரம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை எழுதி வைப்பதற்கு பதிலாக அடுத்தவர் பணத்தை ஏமாற்றி மோசம் செய்வது, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த உம்மத்திலே வாக்குறுதி மீறப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முனாஃபிக்குடைய செயல் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வியாபார கொடுக்கல் கடன் விஷயத்தில் 3 விடயமும் வருகிறது. எந்த 3 விடயமும்? எந்த 3 விடயமும்? நயவஞ்சகத்துடைய 3 விடயமும் கொடுக்கல் வாங்கல வருது. என்ன? இதா ஹத்தஸ கதிப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசினால் பொய் சொல்வான், வருதா? கண்டிப்பா பொய் வருது. வியாபார கொடுக்கல் வாங்கல பொய் வராம இல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முனாஃபிக்குடைய ஒரு அடையாளம் வ இதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தா மாறு செய்வான். 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த பணத்தை தருவேன் என்று வியாபார ஒப்பந்தம் குழி தோண்டி புதைச்சாச்சு. அந்த செயலை தூக்கி வீசிடணும். வாக்குறுதி மீறு. 3வது, நம்பி பணத்தை ஒப்படைக்கப்படுகிறது, நம்பி பொருளாதாரத்தை ஒருவரிடம் கொடுக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை மோசடி, இந்த 3 பண்பும் நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன லஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்துடைய ஆக கீழ்த்தட்டில் யார் இருப்பா? நரகத்துடைய அடித்தட்டில் யார் இருப்பா? முனாஃபிக் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் பதிவு செய்கிறார். நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது.